நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருந்தேன், பார்த்து தியானித்து வருகிற அதே வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஒரு வசனத்திலே 3 நாளைக்குரிய வார்த்தை இருக்கிறது. முதல் நாளிலே நாம் அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். நேற்றைய நாளிலே அவர் நமக்கு பலனானவர் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு அனுகூலமான துணையானவர் என்று சொல்லி பார்க்க. அனுகூலமான துணையானவர். எப்போதெல்லாம் நாம் பிரச்சனையின் மத்தியிலே காணப்படுகிறோம், நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 91 சங்கீதத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன், ஆபத்தில் கூட இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், திருப்தியாக்குவேன், நீடித்த நாட்களாய் என் ரட்சிப்பை விளங்க பண்ணுவேன் என்று சொன்னேன். இந்த வார்த்தையின்படியாக நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும், மறு உத்தரவு அருளி செய்கிறவரும், ஆபத்தில் கூட இருக்கிறவரும், நம்மை தப்புவிக்கிறவரும், கனப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வத நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசி வரும். அவர் எப்போது நமக்கு ஒத்தாசி அளிக்கிறவராக, உதவி செய்கிறவராக, சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறபடினாலே மனுஷனை நம்பி மனுஷனிடத்திலே நாம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும், காரியங்களை எதிர்பார்க்கிறதை காட்டிலும், நம்முடைய காரியங்களை அறிவிக்கிறதை காட்டிலும், தேவனிடத்திலே நம் காரியங்களை அறிவிப்போம் என்று சொன்னால், தேவனை நம்பி நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே ஒப்பிப்போம் என்று சொன்னால், அவரிடத்திலே நாம் எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் என்று சொன்னால், நம்முடைய மன்றாட்டுக்கு அவர் இறங்கி நமக்கு எப்போதும் அவர் அனுகூலமான துணையாயிருப்பார் என்கிறதிலே சந்தேகமில்லை. வேலைக்காரனுடைய கண்கள் தங்களுடைய எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கும் என்று வார்த்தையின்படியாக அவர் நிச்சயம் மனம் இறங்கி காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கிறதை நம்பியவரிடத்திலே நாம் கடந்து வருவோம். நிச்சயம் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்கள் காவலரே, நாங்கள் நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு வசனத்திலே நாங்கள் 3வது நாளாக இன்றைக்கு ஆண்டவரே அதே வார்த்தையை நான் தியானிக்கிறோம். தேவன் எங்களுக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். எப்போதும் ஆபத்து காலத்திலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எங்களை விடுவிக்கிறவரும், பாதுகாக்கிறவரும், தப்புவிக்கிறவரும், அனுகூலமான துணையாயிருக்கிற கர்த்தர் எங்களுக்கு துணையாயிருப்பீராக. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்னைக்கு எப்போது எங்கள் கூட இருப்பீராக, எங்கள் காரியங்களை சித்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, மனுஷரை நம்பி இருக்கிறதை காட்டிலும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறதே நாங்கள் தெரிந்து கொண்டு சார்ந்திருக்கிறோம், நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. காரியங்கள் ஒவ்வொன்றை சித்திக்க பண்ணுவீராக. கருத்தில் அர்ப்பணி செபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.